Hello, my dear brothers and sisters. Welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா டாப் 15 காலேஜஸ் இன் தமிழ்நாடு எந்த கேட்டகரி கீழே அப்படின்னு சொன்னா ஃபார்மசி கேட்டகரி கீழே. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்பதான் வந்துட்டு 12th முடிச்சுட்டு பிஃபார்ம் படிக்கணும், நர்சிங் படிக்கணும், பிசிசியன் அசிஸ்டன்ட் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவுகளோட வந்துட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா இருப்பீங்க. ஸோ அந்த கனவுகள் வந்துகிட்டு நல்ல முறையில வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா செயல்படுத்தணும். ஓகே, ஒரு நல்ல காலேஜ்ல நீங்க போய் சேரல அப்படின்னு சொன்னால் நீங்க ஒண்ணுமே லேர்ன் பண்ண முடியாது. லேர்ன் பண்ணல அப்படின்னு சொன்னா சரியான பிளேஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு கிடைக்காது. எங்க போகணும், என்னென்ன ஸ்கோப் இருக்கு அப்படின்றத வந்துட்டு நிறைய காலேஜ்ல சொல்ல மாட்டாங்க. ஓகே, ஸோ நீங்க ஒரு ட்ரீமுக்குள்ள போறீங்க அப்படின்னு சொன்னால் இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கரெக்டான காலேஜை சூஸ் பண்றதுதான் அப்படின்றத வந்துட்டு சொல்லிக்கிற விரும்புறேன். ஓகே, ஸோ அதை என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இந்த வீடியோல வந்துட்டு கவர் பண்ண போறோம். ஹலோ கைஸ், திஸ் இஸ் தினகரன் ஃப்ரம் திங்க் ஃபார்மா யூடியூப் சேனல். இப்பதான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னு சொன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. அதாவது ஃபார்மசி கேட்டகரியில டாப் 15 காலேஜ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் 15 காலேஜ் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, நிறைய யூடியூப்ஸ் வந்துட்டு எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே கொடுக்காம ஃபர்ஸ்ட் காலேஜ், செகண்ட் காலேஜ், தேர்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் நான் வந்துட்டு அப்படி சொல்ல போறது கிடையாது. ஓகே, ஸோ அதை எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூகுள் ஓபன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓபன் பண்ணிட்டு நெர்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓகே, NIRF ரேங்கிங் 2025 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க அப்படின்னா டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதாவது நெர்ஃப் அப்படின்னு சொன்னா வேற ஒன்றும் இல்லை, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ரேங்க் ஃப்ரேம் ஒர்க். அதாவது இது ஒரு பாடி இந்தியாவில். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ரேங்க் வந்துட்டு ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஓகே, எதை பேஸ் பண்ணி அப்படின்னு சொன்னா ஃபெசிலிட்டி அண்ட் ஆல்சோ பிளேஸ்மெண்ட் அண்டு நிறைய சம் கிரைட்டீரியா வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த கிரைட்டீரியாவை பேஸ் பண்ணி ஒவ்வொரு கேட்டகரி கீழே, ஃபார் எக்ஸாம்பிள் டென்டல் காலேஜ், MBBS காலேஜ், ஃபார்மசி காலேஜ், இந்த மாதிரி கேட்டகரி கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ரேங்க் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதுதான் இவங்களுடைய ஒர்க். ஸோ அது மாதிரி ஃபார்மசிக்கு வந்துட்டு ரேங்க் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்டா இது வந்துட்டு கவர்மெண்ட் பாடியோட ஹைரார்கி ஆர்டர். ஓகே, ஸோ அந்த ஆர்டர் தான் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா பார்க்க போறோம். ஓகே, இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு மெயின் ஹோம் பேஜ் வந்து என்ன பண்ண அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஓகே, இதுல ஹோம், அபவுட், நெர்ஃப் அண்ட் பேராமீட்டர்ஸ், டாக்குமெண்ட்ஸ், ரேங்கிங், நோட்டிபிகேஷன், frequent asked questions and contact இங்க ரேங்கிங் இருக்கும். 2025க்கு 2024ல ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கும். ஓகே, இங்க வந்துட்டு ஓவராலா வந்துட்டு எந்த யூனிவர்சிட்டி பெஸ்ட், யூனிவர்சிட்டியில எது பெஸ்டான காலேஜ், காலேஜஸ்ல எந்த காலேஜ் பெஸ்டான காலேஜ், ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ல எது, இன்ஜினியரிங்ல எது, மேனேஜ்மெண்ட்ல எது, ஃபார்மசில எது, மெடிக்கல்ல எது, டென்டல்ல எது, லால எது, அக்ரிகல்ச்சர் எது, ஆர்கிடெக்சர்ல எது, இனோவேஷன்ல எது, இந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்குமே வந்துட்டு இங்க வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இன்னைக்கு ஃபார்மசி காலேஜ் தான் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஸோ ஐ எம் கோயிங் டு கிளிக் திஸ். ஸோ அடுத்து வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த பேஜ் வந்துட்டு ஆல் ஓவர் த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜுமே வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இடத்துல வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு எது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஊட்டி, தமிழ்நாடு. அதாவது ஊட்டியில் இருக்கக்கூடிய JSS காலேஜ், அதுதான் வந்துட்டு தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் காலேஜ். இந்த சென்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதை எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரைட்டீரியா இருக்கு. அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா லாஸ்ட்ல வந்து என்ன பண்றோம் எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகே, செகண்ட் காலேஜ் வந்துகிட்டு எது அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க இருக்கக்கூடியது SRM இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அதுதான் வந்துட்டு செகண்ட் காலேஜ், செகண்ட் பெஸ்ட் காலேஜ் இன் தமிழ்நாடு. ஓகே, மூணாவது வந்துகிட்டு எது அப்படின்னு சொன்னா அமிர்தா விஸ்வ வித்யாபீடம். அதாவது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காலேஜ். அது வந்துட்டு தமிழ்நாட்டுல மூணாவது பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நாலாவது இடத்துல வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளுடைய அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அதாவது இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில நீங்க போய் படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க தனியா அப்ளிகேஷன் வந்துட்டு போடுவாங்க. அந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அப்ளை பண்ணணும். ஓகே,
ஸோ இப்போ நம்ம பாராமெடிக்கல் கோர்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன் வந்துக்கிட்டு இட்ஸ் நாட் சூட்டபிள் ஃபார் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஓகே, ஸோ அதை வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கீப் இட் இன் மைண்ட். ஓகே, 4வது இடத்துல வந்துட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஓகே, அடுத்து 5வது இடத்துல இருக்கக்கூடியது வந்து யாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ். 5வது இடத்துல இருக்கக்கூடியது வந்துட்டு ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டிடியூட், சென்னையில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரா. ஓகே, 6வது இடத்துல வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு யாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா பிஎஸ்ஜி, அதாவது கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய பிஎஸ்ஜி காலேஜ் தான் வந்துட்டு 6வது இடத்துல வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ 7வது இடத்துல வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு யாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா வேல்ஸ் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, 8வது இடத்துல வந்துட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா நந்தா காலேஜ் ஆஃப் பார்மசி ஈரோடு. ஓகே, ஈரோடுல இருக்கக்கூடிய நந்தா காலேஜ் வந்துட்டு 8வது இடத்துல வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, 9வது இடத்துல வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு யாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா காலேஜ் ஆஃப் பார்மசி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். அதாவது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜோட சென்னையில் இருக்கக்கூடியது வந்துக்கிட்டு எத்தனாவது இடத்த வந்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா 9வது இடத்த வந்துட்டு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா பிடிச்சிருக்கு. ஓகே, அண்டு 10வது இடத்துல வந்துட்டு இருக்கிறது வந்துக்கிட்டு யாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அருள்மிகு கலசலிங்கம் காலேஜ் ஆஃப் பார்மசி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய காலேஜ், அதாவது ஏகேசிபி. அந்த காலேஜ் தான் வந்துக்கிட்டு 10வது இடத்துல வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, அண்டு நிறைய பேர் வந்துட்டு இன்னும் ஒரு 5 காலேஜ் வந்து சொல்லிட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த காலேஜ் வந்துட்டு கீப் இட் இன் மைண்ட். நீங்க வந்து பாராமெடிக்கல் கோர்ஸ் கவுன்சிலிங் போகும்போது அது கிடைச்சாலும் வந்துட்டு பெஸ்டான காலேஜ் தான். ஓகே, ஸோ அதை பத்தி ஒரி பண்ணிக்கிற தேவையில்லை. ஓகே, 11வது இடத்துல இருக்கக்கூடிய காலேஜ் வந்துட்டு எது அப்படின்னு சொன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பிஎஸ் அப்துல் ரகுமான் கிருஷ்ணன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகே, 11வது இடத்துல இருக்கக்கூடியது. ஓகே, 12வது இடத்துல இருக்கக்கூடிய காலேஜ் வந்துட்டு விநாயக் மிஷன் ரிசர்ச் பவுண்டேஷன் சேலத்தில் இருக்கக்கூடியது வந்துட்டு 12வது இடத்துல இருக்கக்கூடிய விநாயக் மிஷன். ஓகே, அண்டு 13வது இடத்துல வந்துட்டு இருக்கக்கூடியது வந்துட்டு எது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஒரு லிஸ்ட்ல வந்து இவ்வளவுதான் வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இன்னொரு பேஜ்ல வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயே வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா லிஸ்ட் வந்துட்டு என்ன பண்ண அப்படின்னா வரும். ஓகே, அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்துடலாம். ஓகே, ஐ திங்க் மொத்தமே வந்துட்டு இந்த லிஸ்ட் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, 1 to 100 என்ட்ரிஸ் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 13 காலேஜ் தான் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தவிர வேற காலேஜஸ் வந்துட்டு இருக்கு. நீங்க காலேஜ் வந்து சூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ரிமைண்ட் மீ, ஸோ வெதர் தட் காலேஜ் போலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா காலேஜ் வந்துட்டு சூஸ் பண்றது வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைம். அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா நீங்க வந்துட்டு நிறைய டிஃபிகல்டிஸ் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா நடக்கும். ஓகே, அதை அவாய்ட் பண்றதுக்காண்டி ஜஸ்ட் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு என்ன பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துட்டு என்ன பண்ணிக்க அப்படின்னு சொன்னா வாங்கிக்கோங்க. இது போலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கான்டாக்டை வச்சு ஐ கேன் டெல் வெதர் தட் காலேஜ் இஸ் குட் ஆர் நாட். ஓகே, ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அண்ட் இப்போ தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.